ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் மீது உண்மையான பக்தி வச்சிருக்கும் உனக்காக தான் உன் சாயப்பா நல்லது செய்ய வந்திருக்கேன். இதை கேட்ட இந்த நொடியிலிருந்தே இனி எல்லா நல்லதும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் அற்புதங்களை செய்வேன் என் செல்லமே. நீ நினச்சதை விட சிறப்பான ராஜயோக வாழ்க்கையை தான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஒருபோதும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எண்ணமோ பழிக்கு பழி வாங்கும் யோசனையோ உனக்குள்ள வேண்டாமேன் செல்லமே. அப்படி யாருக்காவது நீ கெட்டது யோசிச்சாலும் பழிக்கு பழி வாங்க நினச்சாலும் அது நாளைய துன்பத்தை நீ இன்றையே வரவழைத்து கொள்வதுதான். ஏன்னா நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நான் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் அப்படியே விட்டுட போகிறனா என்ன? நீ இன்னைக்கு என்ன விதைக்கிறியோ அதுதான் நாளைக்கு அறுவடையாகும். நீ விதைப்பது விதையாக இருந்தாலும் சரி அல்லது வினையாக இருந்தாலும் சரி, யாருக்கும் ஒருபோதும் கெடுதல் செய்யும் யோசனை உனக்குள்ளே வரவேணா. நிறைய பேர் இந்த உலகத்தில் ரொம்ப தைரியமாக துணிஞ்சு தவறு செஞ்சுட்டு அப்புறமா போய் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே என் செல்லமே. தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது மிகச்சிறந்த நடிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். மனிதர்கள் எல்லாருடைய புத்தியும் இரண்டே விதம்தான். தேவைன்னு வந்தால் ரொம்ப சிரித்து பேசி தேன் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உன்னுடைய தேவை இல்லைன்னா தேள் மாதிரி கொட்டி கொட்டி உன்னை குத்தி காட்டி பேசுவார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, உன்னுடைய நேற்றைய வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையும் நீ ஒப்பிட்டு பாரு. வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சிருக்குதானே? உன்னால் முடியுங்கிறத நீ நம்பும்போது தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ இப்போது அனுபவிப்பதை காட்டிலும் இப்போது நீ அடைவதை காட்டிலும் அதிக இன்பத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தையும் நான் கொடுக்குறேன். என்னை முழுவதுமாக நம்பி பக்தி செலுத்தும் உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ யார் என்பதை உனக்கே புரிய வைக்கும் வாழ்வின் ஆயுதங்களில் ஒன்றுதானே அவமானம். அவமானத்தை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். அது நிச்சயம் உன் வாழ்விற்கான வெகுமானமாக மாறத்தான் போகிறது. நடக்கும் முன்பாக எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடக்கும்னு நினச்சிக்கோ. ஏதாவது நடந்த பிறகு நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் யோசி. அது நல்லதுன்னு படுதோ உனக்கு கெட்டதுன்னு படுதோ, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த விஷயம் நல்லதுக்காக தான் நடந்திருக்கும் நீ நம்புனா போதும். இனி நடக்கப் போவதை உனக்கான நல்லதாக நான் முடிச்சு வைப்பேன் செல்லமே. சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் தவறு. சூழ்நிலையை சரியாக கையாளவில்லை என்பது தானே உண்மை. நீ ஒருபோதும் கடந்த காலத்தை நினைக்காத. கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டா கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை பார்த்து என்னவாகுமோன்னு பயமும் உனக்கு வேண்டாம். இந்த நிமிடம் இந்த நொடி தானே உண்மை. அதை சந்தோஷமாக அனுபவிச்சு நல்லதையே நின. உனக்கு எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நிச்சயமாக நீ நினச்சதை விட அதுக்கும் மேலேன்னு சொல்கிற மாதிரி மிக சிறப்பாகவே உனக்கான ராஜயோக வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களில் கவனத்தை செலுத்து. இந்த நிகழ்காலத்தில் இப்போதைய இன்றைய நாளில் நீ என்ன செஞ்சியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய எதிர்காலம் அமையும். மனிதர்கள் பேசும் வார்த்தை என்பது ஏணி போல. நீ பயன்படுத்துவதை பொறுத்து அந்த ஏணி உன்னை ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். சந்தோஷங்கிறது மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுலையா இருக்குது? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நீதானே சிரித்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதுக்காக சந்தோஷப்பட்டு சிரித்து பெருமைப்படு. இல்லை நீ நினச்சது போல் நடக்காமல் வேறு தவறாக நடந்துருச்சா அதை விட அதிகமாக நீ பெருமைப்படலாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கி தவறாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நாளைக்கு மிக சிறப்பாக நல்லதாக உனக்கு நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். சந்தோஷமோ துக்கமோ சோகமோ சிரிப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியாக இருந்தால் அந்த அமைதி தான் உனக்கான நிம்மதியை தரக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, அந்த அமைதியே உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். வாழுகிற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கே, சிக்கலாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு வேறொன்று கிடைக்குமான்னு தேட வேண்டாம். உனக்கான நல்லதையே உன் சாயப்பா செய்து முடிப்பேன்.